ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய பீட்டா பேபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்லேயே பிறந்த குட்டிங்களை வந்து நான் காட்ட போகிறேன். எல்லா பேட்சுமே வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. கலர்ஸுமே வந்து எதுக்குமே வரலை. ஒரு பேட்ச் மட்டும் கொஞ்சம் அந்த செமி அடல்ட் ஸ்டேஜை வந்து தாண்டி இருக்குது. அதில் ஓரளவுக்கு கலர்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. என்னென்ன பீட்டாவோட குட்டிங்க இருக்குது, அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்ன மாதிரி டேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ இதுங்க வந்து என்னோடய அயன்மேனோட குட்டிங்க, அயன்மேன் பீட்டாவோட குட்டிங்க. ஸோ இதுங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 11 days ஆகுது. இந்த வீடியோ எடுக்கிறப்ப வந்து 11 days ஏஜ். ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் எடுத்தேன், சரிங்களா? இந்த வீடியோவே வந்து ஒரு 2-3 நாளாக வந்து ரெடி பண்ண பார்த்துட்ருக்கேன். ஸோ 11 daysக்கு வந்து இது ஒரு கரெக்டான க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வந்து ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீடாக வந்து வினிகிரில் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மொயினாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வினிகிரிலுக்கு அப்புறம் பிரைன் ஸ்டிம் தான் எப்பயுமே நான் கொடுப்பேன். இந்த தடவை டேரெக்டாக வினிகிரிலுக்கு அப்புறம் மொயினாஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். டேரெக்ட் ஃபஸ்ட் ஃபீடாக இது வரைக்கும் மொயினா கொடுத்ததில்லை. பட் ஓகே, செகண்ட் ஃபீடாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டேங்க்கில் 100க்கும் மேலே வந்து பீட்டா குட்டிங்க இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியாது, ஏன்னா நான் மொயினா வந்து அவ்வளோ நிரப்பி வச்சுருக்கேன். சும்மா வந்து மாடியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மொயினாக்கு நெட்டு போடுவேன். அப்படியே வர்றதை எடுத்து போட்டுருவேன். அது அதிகமோ கம்மியோ அதிகமாக தான் எப்பயுமே போடுவேன். ஸோ வர்றதை வந்து போட்டுருவேன். அதனால் டேங்க்கில் இப்போ குட்டிங்களே இல்லாத மாதிரி தெரியும். மொயினாவை வந்து எப்படி செகண்ட் ஃபீடாக கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் மொயினா இருக்கும், சரிங்களா? குட்டிங்களால் கண்டிப்பாக அடல்ட் மொயினாவை சாப்பிட முடியாது. ஸோ அடல்ட் மொயினாவை வந்து இந்த டேங்க்கில் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா, அது கூடயே குட்டி குட்டி மொயினாஸும் வந்து வந்துடும். ஸோ அந்த குட்டி குட்டி மொயினாஸ் வந்து இதுங்க சாப்பிட்டு பீட்டாஸ் வளர்ந்துருக்கு. அந்த அடல்ட் மொயினா வந்து என்னோடய பிளான்டட் டேங்க்லேயே பீட் ஆகி குட்டி போடும்ல, ஸோ அந்த குட்டிங்களையும் வந்து பீட்டா ஃப்ரைஸ் சாப்பிட்டு வளர்ந்துருது. ஸோ இதனால தான் இவ்வளோ மொயினாஸ் வந்து நான் அள்ளி போட்டுறேன். ஸோ அடல்ட் மொயினா ப்ரீடாகி குட்டி போடும், அந்த குட்டிங்களை சாப்பிடும். அந்த மாதிரி வந்து இப்போ வளர்ந்துட்டு வருதுங்க குட்டிங்க. இப்போ அடல்ட்டையுமே வந்து சாப்பிடுது. அடல்ட்டை முழுசாக சாப்பிடல, கடிச்சு வீக் பண்ணி கொன்று வந்து குட்டிங்க அடல்ட் மொயினாவையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்குங்க. மொயினா போட்டதுனால இனிஷியலாக வந்து கொஞ்சம் க்ரோத் ஸ்லோவாக தான் இருக்குது. பிரைன் ஸ்டிம் அளவுக்கு வந்து இல்லை. பட் இந்த 12 நாள் இப்போ தாண்டி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் மொயினாஸ் அடல்ட் மொயினாஸ் அதால் முழுசாக சாப்பிட முடியும். ஸோ க்ரோத் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலாகவே மொயினா போடுறது அப்படின்றது க்ரோத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது தான். பட் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் வளர்த்து கொடுக்குது மொயினா. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த பேட்சில் வந்து ரிசல்ட் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். அயன்மேன் பேரண்ட்டையும் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். எப்பயுமே ஒரு பேரண்ட்லேருந்து குட்டி இறக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 பேட்ச் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எப்பயுமே 2வது பேட்சில் தான் வந்து குட்டிங்க நல்லா வரும். ஸோ நான் மொதல் பேட்ச் எடுத்தோடனே வந்து பேரண்ட்டை சேல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேலக்ஸி நான் ஒன்று வச்சுருந்தேன், சூப்பராக இருக்கும். அதோட குட்டிங்க தான். ஒரு சிலது அதோட அப்பா மாதிரி வருது. அதோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் வந்து மொயினா என்கிட்ட இல்லாதப்ப நான் வந்து ப்ரீட் பண்ணி வந்த குட்டிங்க. ஒரு 10-12 தான் இருக்குது, சரிங்களா? இது வரைக்கும் நான் உருப்படியாக ஒரு பேட்சுமே வளர்த்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை ஜெயண்ட் பேட்சில் 70 குட்டிங்க அடல்ட் வரைக்கும் வளர்த்தேன். மற்றபடி எந்த பேட்சுமே வந்து நான் ஒழுங்காக வளர்த்ததில்லை. ஸோ இப்போ மொயினா வச்சு வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒன்றுத்துலேயும் 50-70ன்னு வந்து வளர்த்துட்டு வரேன். இந்த 10ல் வந்து ஒரு 2-3க்கு வந்து நல்ல கலர் வந்து பாப்பாயிருக்கு. மேலே லைட் வச்சுருக்கிறதுனால வந்து எல்லாம் பயந்து வந்து நிற்குதுங்க. இதில் இருக்கிறதே வந்து 10-12 தான். எல்லாத்தையுமே வந்து நானே வச்சுக்கலான் இருக்கேன். இப்போ மற்ற பேட்செல்லாம் 70-50 அப்படின்னு குட்டிங்க இருக்குது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக சேல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் வந்து 10 தான் இருக்குது. 10மே வந்து வளர்த்து ரிசல்ட் எப்படி தான் வருது அப்படின்றத பார்க்கலான் இருக்கேன். எங்கள் ஏஜ் வந்து ஒரு 4 to 5 month இருக்கும். ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பில்லட்டு போட்டு தான் வளர்த்துட்ருக்கேன். பொறுமையாக வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, வேகமாக வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் இது என்கிட்ட தான் இருக்க போகுது. எவ்வளோ வேணால் பொறுமையாக வளரட்டும். ஸோ இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஏஜ் வரலை. இது ஒரு 2.5-3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இன்னும் நல்லா ஏஜ் ஆச்சு அப்படின்னா கலர் பாப்பாகும். இந்த கலர் வர்றதுக்கு வந்து ஆல்மண்ட் லீஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்மண்ட் லீஃப் கலர் வர வைக்கும்னு கிடையாது. பீட்டா வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து டார்க்கிஷாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்மண்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் வந்து கொஞ்சம் டார்க்கிஷ் ஆகிடும். ஸோ அதில் இதுக்கு கலர் பாப்பாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மண்ட் லீஃப் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ரையே பண்ணது கிடையாது. ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதுங்களை வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் டேங்கில் தான் போட்டு காமிச்சிருக்கேன். இதுங்களை எப்பயுமே வந்து ட்ரேயில் தான் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு விஷுவல் சரியாக ட்ரேயில் தெரியாது அப்படின்றதுனால கிளாஸ் டேங்கில் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ அந்த டேங்க் வந்து பயங்கர அழுக்காக இருக்கும், சரிங்களா? எல்லா டேங்க்குமே வந்து அழுக்காக தான் இருக்குது. எனக்கு ஒரு 1 week ஃபீவர், அதனால் எதுவுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியலை. எப்பயுமே கொஞ்சம் ஹார்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். பட் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு, என்னால் பண்ண முடியலை. ஸோ பண்ணணும். வாட்டர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்றத பெரிய குறையாக எடுத்துக்காதீங்க.
ஸோ இது வந்து என்னோட எல்லோ கேலக்ஸியோட குட்டி, அதோட வீடியோ பேரண்ட்டோட வீடியோ என்கிட்ட இருக்கும், நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ பேரண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் என்கிட்ட ஒரு இந்த பேட்சில் ஒரு 30 குட்டி தான் இருக்குது சரிங்களா. 70 80 குட்டி இருந்துச்சு. பட் எல்லாம் சிக்காகி இறந்துருச்சு. கஷ்டப்பட்டு மொய்னா போட்டு தான் இந்த பேட்சை வந்து நான் காப்பாற்றினேன். ஸோ சிக்காகி பொழைச்சி வந்ததுனால ஒரு சிலதெல்லாம் வீக்காக இருக்குது, ஒரு சிலதுக்கு வந்து ஸ்பைன் பெண்டாக இருக்குது. மொத்தமாக எத்தனை தேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் தேரும். ஒரு 30க்கு மேலே இருக்குது, பட் 20 தான் ஆரோக்கியமாக வந்து இதில் வரும். ஸோ இது வந்து இதோட ஃபஸ்ட் பேட்ச். என்கிட்ட வந்து செகண்ட் பேட்சுமே இருக்குது. இதுதான் செகண்ட் பேட்சோட குட்டிங்க. இதுங்களை வந்து நான் கிளாஸ் டேங்க்லேயே போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுங்களை நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்மாகோல் பாக்ஸு. தாய்லாண்ட்லேருந்து ஃபிஷ் வாங்கினேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து எனக்கு 2 அடியில் தர்மாகோல் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு கவர் போட்டு இந்த 50 குட்டிங்களையும் வந்து இதில் விட்டு வச்சுருக்கேன். இந்த 50 குட்டிங்க தர்மாகோல் பாக்ஸில் தினமும் ஒன்று இறந்து போகுது, தண்ணி அழுக்காக இருக்கிறதுனால. என்னால் சுத்தமாக முடியலை மாற்றுறதுக்கு, மாற்றணும். எல்லோ கேலக்ஸி செகண்ட் பேட்சும் ஃபஸ்ட் பேட்சும் ஒரே சைஸ் நான் கொண்டு வர பார்க்குறேன். ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து நான் பில்லெட் தான் போட்டுட்ருக்கேன். செகண்ட் பேட்சுக்கும் இப்போ பில்லெட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு மொய்னாலாம் என்றைக்கு நிறைய கல்ச்சர் ஆகுதோ அன்றைக்கி வந்து எடுத்து இதுங்களுக்கும் வந்து மொய்னா போடுவேன். மொய்னா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு பேட்சை வந்து ரைஸ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே வந்து ஃபீட் பண்ண முடியலை, எல்லாத்துக்கும் வச்சு பண்ண முடியலை. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு பேட்சுக்கு பத்துது. ஸோ இந்த 2 எல்லோ கேலக்ஸி பேட்சும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ஒன்றா விட்டு ரைஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் இடம் மிச்சாகும் எனக்கு. ஏன்னா 2 அடி தர்மாகோல் பாக்ஸில் வந்து இன்னும் குட்டிங்களை ஆட் பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. எல்லோ கேலக்ஸியில் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பயங்கரமாக வரும். ஏன்னா என்கிட்ட ஃபஸ்ட் பேட்சும் இருக்குது, செகண்ட் பேட்சும் இருக்குது. எதுலையாச்சும் ஒன்றுத்தில் ரிசல்ட் வந்து தான் ஆகணும். இதுங்களோட ஏஜ் வந்து ஒரு 2 மாதம் அப்படி இருக்கும். க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோ தான். செகண்ட் பேட்சுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து ஸ்லோ தான். ஏன்னா உடம்பு எல்லாம் போச்சு. இப்போ நானும் ஒரே சைஸுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஃபீடிங்கே வந்து குறைச்சிட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்லோ க்ரோத், செகண்ட் பேட்ச் வந்து ஃபாஸ்ட் க்ரோத். ரொம்ப ஏஜ் கம்மி தான் செகண்ட் பேட்சுக்கு. பட் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட்ச் சைஸ் கிட்ட வந்துருச்சு. செகண்ட் பேட்சோட ஏஜ் வந்து ஒரு 1.5 மாதம் அவ்வளோதான் இருக்கும். ஃபஸ்ட் பேட்ச் வந்து 2 மாதத்தை தாண்டி இருக்கும். என்கிட்ட இருக்க எல்லா பீட்டா பேட்சஸுமே வந்து காமிச்சிட்டேன். ரெட் கேலக்ஸி 2 பேட்ச் எல்லோ கேலக்ஸி இருக்குது, அதுக்கப்புறம் அயன்மேன். ஸோ இதுவும் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கேன். அடுத்து எதுவுமே ப்ரீட் பண்ணால் குட்டிங்களை வளர்க்குற அளவுக்கு எனக்கு மொய்னா கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு தான் ப்ரீட் பண்ணலான் இருக்கேன். ஒரு காப்பர் கேலக்ஸியும் வந்து எடுத்தேன், நீமோ காப்பரு. ஃபீமேல் ஆனால் மிஸ்ஸிங்கு, அது என்னால் எதுவுமே செய்ய முடியலை. தாய்லாண்ட்லேருந்து காப்பர் கேலக்ஸி வாங்கினேன். ஸோ 1500 கிட்ட அந்த மிஸ் ஆன ஃபீமேலுக்கு எனக்கு லாஸு. அதை ப்ரீடும் பண்ண முடியாது, வெறும் மேல் மட்டும் விற்றாலும் ப்ரைஸும் போகாது. ஸோ என்ன பண்ண போகிறோன்றது எனக்கு தெரியலை. ஏன்னா என்னோடய அயன்மேனை சேல் பண்ணதே இந்த நீமோ காப்பர் கேலக்ஸி வாங்குறதுக்கு தான். நீமோ காப்பர் கேலக்ஸி வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். ஒரு அயன்மேன் மேலும் ஒரு நீமோ மேலும் ஃப்ளார் பண்ணுற மாதிரி. அதுதான் அந்த நீமோ காப்பர் எனக்காக வாங்கினேன். இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பீட்டா பேரும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வாங்கணுன்ற மாதிரி ஐடியா கிடையாது. முதல்ல இருக்கிற குட்டிங்களை வந்து வளர்த்து பார்க்குறேன். நடுவில் எதனா பீட்டா டக்குன்னு பிடிச்சதுன்னா வாங்கி ப்ரீடும் பண்ணுறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். தடவை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லென்த்தாக வந்து நிறைய சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த வீடியோ வரலை. தடவை மைக் வந்து நிறைய சவுண்டு கொடுத்துச்சு. அதனால் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ எடிட் பண்ணணும். வந்து மைக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோ 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பயே வந்து ஃபீவரில் முடியாமல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபீவர் ஏன் 1 வீக் அப்படின்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனு. இது சரியானதான் ஃபீவர் சரியாகுமா. இந்த வீடியோவில் வந்து நான் அதிகமாக மொய்னான்னு சொன்ன மாதிரி இருக்கும். மொய்னா இப்போ தான் ஒரு 1.5 மாதமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நிறைய வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொய்னாக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மொய்னா தேவைப்படும். பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்க, கப்பி ப்ரீட் பண்ணுறீங்க, மாலி ப்ரீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மொய்னா தேவைப்படும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.